श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 380. रजसा परो रजस्तन्न खलु न लङ्क्येत भगवतोऽपि पदं किमुत हृदयं मदीयं भवति यति नाम पादुके न स्यात्. பதப்பதார்த்தம் ஹே பாதுகே, வாராய் பாதுகையே, பவதி நீயானவள், ந ஸ்யான் நாம யதி இல்லாமல் போனால், பரோரஜகா ரஜோகுணம் இல்லாமல் இருக்கின்ற, தத்து பிரசித்தமாய் இருக்கின்ற, பகவதா பெருமாளுடைய, பதமபி திருவடியும், ரஜசா தூளியினாலே, ந லங்கேத ந கலு அடையப்பட மாட்டாது என்கிறதில்லை, மதியம் என்னுடையதாயிருக்கின்ற, ஹிருதயம் மனதானது, கிமுத ரஜோகுணத்தாலே அடையப்படும் என்பதற்கு கேட்பானேன் அப்படின்னு ஒரு கேள்வியாக இதை சுவாமி கொடுக்குறார். அதாவது பெருமாளோட திருவடி அப்படின்றதே அந்த ரஜஸ்லாம் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா பெருமாள் அர்ச்சையில் இங்கே ஏழும் பொழுது அந்த வீதியில் இருக்கிற மொத்த தூசுமே பெருமாளோட திருவிக்கிரகத்தில், அதாவது அந்த பெருமாளோட திருவடி மேலேயும் படும், பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகத்துலேயும் படும். இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, நீ இல்லாமல் போனால், ஒருவேளை பாதுகைன்றவோ அந்த திருவடியை காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் போனால், பெருமாளையே அத்தனை ரஜஸும் வந்து சேர்ந்துக்கும். பெருமாளுக்கே அத்தனை ரஜஸ் சேராமல் நீ தான் பாதுகாக்கிற. ஒருவேளை நீ இல்லைன்னா அத்தனை ரஜஸும் பெருமாளுக்கே வரும் அப்படின்னும் பொழுது, என்னுடைய மனசில் ரஜஸ் வர்றது என்ன பெரிய அதிசயம். நீ இல்லாமல் போனால் பெருமாளோட திருவடிக்கு ரஜஸ் வரும்னும் போது என் மனசுக்கு ரஜஸ் வர்றதை கேட்பானேன் அப்படின்றார். அதாவது பெருமாளோட திருவடியை ரஜஸ் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியவளும் நீ தான், என்னுடைய மனசில் ரஜஸ் சேராமல் பாதுகாக்க வேண்டியவளும் நீ தான். பெருமாளுக்கே நீ இல்லைன்னா ரஜஸ் சேரும்னா அப்போ எங்கது என்ன அப்படின்னு கேட்குற ஒரு அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா பாதுகைன்ற பேரில் பக்தி இல்லைன்னா நிச்சயமாகவே ரஜோகுணமும் தமோகுணமும் தான் நமக்கு மேலோங்கி இருக்கும். அதே பாதுகை கிட்ட பக்தியாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் கட்டுப்பட ஆரம்பிக்கும் பொழுது சத்வகுணம் தானாகவே வளரும். இப்போ பெருமாளுக்கு பார்த்தோன்னா வைகுண்டத்தில் அவர் இருக்கும் பொழுது பரமபதத்தில் அது முழுக்கவே சுத்தசத்துவம் அது, அதனால் அங்கே ரஜஸுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே பெருமாள் இங்கே அர்ச்சையில் ரங்கநாதனாக எழுதி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நிறையவே ரஜஸ் சேர்றதுக்கு காரணங்கள் உண்டு. அப்படி இருக்கிற அந்த திருவடியை ரஜஸ் இல்லாமல் பாதுகாக்கிறவோ பாதுகாதேவி. இப்போ இந்த ஸ்லோகத்தோட அந்த சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆழ்வார் தான் பெருமாளுக்கும் ரஜஸ் சேராமல் பார்த்துக்கிறார், நமக்கும் ரஜஸ் சேராமல் பார்த்துக்கிறார்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். நம்மளோட மனசில் ரஜஸ் சேராமல் நமக்கு பக்தியை செலுத்தி நம்ம மனசுக்குள்ளே பெருமாளை கொண்டு வந்து நிறுத்தி எப்படி கைங்கரியம் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்து, பெருமாளை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவகுணத்தை நமக்குள்ளே விதைக்கிறது யார் அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான். ஆக நம்மளுடைய ரஜஸை போக்குறதுக்கு அவள் தான் காரணங்கிறதுல நமக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்ம இந்த திவ்ய பிரபந்தங்கள் வாசிக்கும் பொழுதே நமக்கு மனசு கரைஞ்சு போயிடும். ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்படும். அது நமக்கு புரியாது. ஆனால் பெருமாளோட திருவடிக்கு கூட அந்த ஒரு தூளி வந்து விடும் நீ இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறத ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விதமாக பார்க்கும்பொழுது, ஆழ்வார்கள் விஷயத்தில் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறது, எப்படி பார்க்கணும்னா, இப்போ பெருமாளுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்குது. அதாவது பெருமாள்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாமே கல்யாண குணங்கள் தான். ஆனால் அதெல்லாம் எப்போ தெரிய வருது, அவர் வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பெருசாக தெரியறதில்லை. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே சுத்தசத்துவமாக தான் இருக்குது, அங்கே இருக்கிற எல்லாரோட திருமேனியுமே சுத்தசத்துவத்தில் தான் இருக்குது. அங்கே பெருமாளுக்கான பிரபாவங்கள்னு தனியாக கொண்டாடுற அளவுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அதே பெருமாள் பூலோகத்துக்கு இறங்கி வந்து ஒரு அர்ச்சையாவோ அல்லது விபவமாவோ வரும்பொழுது, ராமகிருஷ்ணாதிகளாக வரும்பொழுது அவரோட சௌலபியமும் சௌசீல்யமும் அவ்வளோ தெரியறது.
அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியறது? இப்போ வேதத்தில் இருக்கிறது மட்டும் அப்படின்னா நமக்கு எப்படி பெருமாளோட குணங்கள் தெரியும்? வேதத்தில் நிறைய கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியவே தெரியாது. ஆக இப்போ ஆழ்வார்கள் அப்படின்றவா இல்லைன்னா நமக்கு எப்படி பெருமாளோட கல்யாண குணங்கள்லாம் தெரிய வந்திருக்கும்? ஆஹா, கிருஷ்ணன் இவ்வளோ சுலபனாக இருந்திருக்கானே, அதை நம்மளால் அனுபவிக்க முடியறதே. அதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒருவேளை ஆழ்வார்கள் நமக்காக இந்த 4000 கொடுக்கலன்னா பெருமாளோட நிறைய கல்யாண குணங்கள், அவன் வாத்சல்யம், அவரோட காருண்யம், சௌலபியம், சௌஷீல்யம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு இருக்கக்கூடிய அந்த குணம், இதெல்லாம் நமக்கு எப்படி தான் தெரிய வந்திருக்கும்? ஆக இதெல்லாம் தெரியலைன்னா அந்த பரபிரம்மம் அப்படின்னா நமக்கு ஒரு பயம்தான் இருந்திருக்கும். நம்மளால் அணுக முடியாதுன்றது தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான தூசிகள், ஒரு தூசி தூளி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விதமான களங்கம், அது ஒரு அழுக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரி தூளிகள்லாம் பெருமாளுக்கு சேர விடாமல் யார் தடுத்திருக்கான்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் தான் பண்ணியிருக்காது. ஏன்னா ஆழ்வார்களில் அவளுடைய பாசுரங்கள் இல்லைன்னா பலவிதமான விஷயங்கள் நமக்கு தெரியவே வந்திருக்காது. நிறைய விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த அழகு நமக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் ஆழ்வாரை நம்பி தான் பெருமாளும் இருக்கார், பெருமாளை நம்பி தான் ஆழ்வாரும் இருக்கார். அதுதான் நான்முகன் திருவந்தாதியில் அழகாக சாய்ப்பர். நான் உனையன்று இலேன் கண்டாய் நாரணனே நீ எனையன்று இல்லை அப்படின்னு. ஆக ஆழ்வார்கள் இல்லைன்னா பெருமாளுடைய பிரபாவங்கள் தெரியாமல் ஒரு தூசி படிஞ்சு போயிட்டுருக்கும். அந்த கல்யாண குணங்கள்ன்றது வெளியிலேயே தெரியாமல் மங்கி போயிட்டுருக்கும். அந்த தூசிகள் இல்லாமல், அந்த மங்கள் இல்லாமல் பிரகாசப்படுத்தியிருக்கிறது யார் நமக்கு அப்படின்னா நம் ஆழ்வார்கள் தான். ஆக பெருமாளுடைய அந்த திருவடி தாமரைகள் அப்படின்னு சொல்லப்படுற பாதுகாதேவி ஆகட்டும் அல்லது நம்மளுடைய ஆழ்வார்களாகட்டும், அவள்லாம் பெருமாளுக்கு தூசி படியாமல் காப்பாத்துறா. அதே மாதிரி உன்னால தான் அவளோட தூசி, பெருமாளோட தூசியானது இல்லாமல் இருக்குன்னா என் மனசில் இருக்கிற தூசியும் யார் போக்குறான்னா பாதுகாதேவியும் ஆழ்வார்களும் தான் அதை நமக்கு பண்ணுறா. ஆக 2 பேருக்குமே நீ இல்லாமல் போயிருந்தா, ஒருவேளை பாதுகைன்னு ஒத்தி இல்லைன்னா, ஒருவேளை ஆழ்வார்கள்னு ஒரு நமக்கு ஒரு வைபவம் தெரியாமையே இருந்திருந்ததுன்னா அப்போது பெருமாளுக்கே ரஜஸ் வந்திருக்கும். அப்போ நம்ம மனசுக்கு வர்றதுக்கு கேட்பானேன் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாளுக்கும் ஆழ்வார்கள் முக்கியம், நமக்கும் ஆழ்வார்கள் முக்கியம், பெருமாளுக்கும் பாதுகை முக்கியம், நமக்கும் பாதுகை முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பராகபத்ததியை இந்த ஸ்லோகத்தோடு தலை கட்டுகிறார் அடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.